ஹே கைஸ் வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நமக்கு இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச ஆர்ஆருக்கும் சிஎஸ்கேக்குமான ஒரு மேட்சை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சிஎஸ்கே இருக்கிறதுலே பாட்டம் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இருக்கிறதே 10 டீம்ஸ் அப்படின்னா 10th டீமாக வந்துட்டாங்க. அண்ட் ஆர்ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 டீமாக இருக்காங்க. மற்ற எல்லா டீமை விட நெட் ரன் ரேட்டில் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. அரௌண்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதாவது அவங்களோட நெட் ரன் ரேட் என்ன அப்படின்னா 4.171, சிஎஸ்கேவோடது -4.171. இந்த மாதிரியான 2 டிஃபரெண்ட் நெட் ரன் ரேட்ஸ் அப்படியே ஆப்போசிட்ல இருக்காங்க. ஸோ இது எப்படி நடந்துச்சு அண்ட் ஆர்ஆருக்கு எதுவும் பெரிய லக் இருக்கா? ஸோ மற்ற டீமை விட மேட்ச் வின்னிங்ல இவங்களுக்கு எப்படி வந்து 2 பாயிண்ட்ஸ் கூட வந்தது அண்ட் சிஎஸ்கே எப்படி வந்து பாட்டம் ஆஃப் த இதுக்கு வந்தாங்க, டேபிள்ஸ் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நிறைய கொஷின்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ இது வந்து லக்கா இல்லை வந்து வேற எதுவும் ரீசன்ஸ் இருக்கா அப்படின்னா இது பியூர்லி டேட்டா சயின்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நெட் ரன் ரேட்டை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஃபார்முலாஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ நமக்கு வந்து ஜஸ்ட் இந்த நெட் ரன் ரேட் மட்டும் தான் தெரியும், பேக் எண்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. அண்ட் சிஎஸ்கே எவ்வளோ மோசமாக தோத்ததுனால இவ்வளோ பெரிய ஹியூஜ் ஜம்ப் வந்து ஆப்போசிட் டீம் அதாவது ஆர்ஆருக்கு கிடைச்சது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பைத்தான் ஸ்கிரிப்ட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். அண்ட் கம்ப்ளீட்டாக இதோட டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் யூசிங் பேண்டாஸ் அண்ட் மேட்பிளாட்லிப். ஓகேவா, இந்த 2 மெயின் லைப்ரரிஸை வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். டைரக்டா போயிட்டு பைத்தான் ஸ்கிரிப்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. என்ஆர்ஆரோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதாவது நெட் ரன் ரேட்டோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். இது என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து கோடிங் ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டோட்டல் ரன் ஸ்கோர்டு, அதாவது எத்தனை ரன் ஸ்கோர் பண்ணாங்க, அது கூட எத்தனை ஓவர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி ஒரு சைடில் வச்சிருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஓவர்ஸ் கன்சிடர்ட், அதாவது எத்தனை ரன்ஸ் வந்து விட்டு கொடுத்தாங்க, சாரி டோட்டல் ரன்ஸ் கன்சிடர்ட், அதாவது எத்தனை ரன்ஸ் விட்டு கொடுத்தாங்க அண்ட் அது கூடவே எத்தனை ஓவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு செட்டில் டிவைட் பண்ணி வச்சிருக்கோம். இது ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து டிவைட் பண்ணிட்டு அதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும். சப்ராக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும். இது நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும், பட் நான் வந்து சிம்பிளாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 128 ரன்ஸ் வித்தின் 12.1 ஓவர்ஸ்ல எடுத்து வின் பண்ணாங்க மேட்சை. பட் சிஎஸ்கே 19.1 ஓவர்ஸ் போனாலும் 127லே வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஓகேவா, ஸோ இதான் வந்து அங்கே மேட்ச்சில் நடந்தது. பட் இதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக புரியும். ஸோ டேரெக்டாக வந்து பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ டைரக்டா அந்த பைத்தானோட ஸ்கிரிப்ட் எழுத நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ஆர்ஆரோட நெட் ரன் ரேட் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ஃபோல்டருக்குள்ள சிம்பிளாக ஒரு பைத்தான் ஃபைலை வச்சிருக்கேன். ஓகேவா, பட் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு லைப்ரரி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்பிளாட்லிப். ஸோ இந்த லைப்ரரியை ஃபர்ஸ்ட் வந்து பிப் கமாண்டை வச்சு கீழே நான் பண்ணிருக்கிற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் டேரெக்டாக அதை போய் நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தென் வந்து மேட்பிளாட்லிப் அண்ட் அது கூடவே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பைப்ளாட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த பைப்ளாட்டை நான் எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிஎல்டி அப்படின்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம இதை இம்போர்ட் பண்ணி மட்டும் வச்சிருப்போம். ஃபைனலாக நம்ம வந்து ஒரு கிராஃபாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு, ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இம்போர்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தட் நம்ம வந்து டீம்ஸை வந்து டிஃபைன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது சிஎஸ்கேக்கோ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கோ, கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணணும், சிஎஸ்கே அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து 2 டீம்ஸையும் நம்ம போட்டுக்கலாம். அது கூடவே இவங்க எடுத்த ரன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 127 ரன்ஸ் எடுத்திருந்தாங்க. பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 128 எடுத்து மேட்சை வின் பண்ணாங்க, கரெக்டாக? ஸோ அப்போ அவங்க எடுத்த ரன்ஸை டேரெக்டாக கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஓவர்ஸ், ஸோ இவங்க வந்து எத்தனை ஓவர்ஸ் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே வந்து 19.4 ஓவர்ஸ் ப்ளே பண்ணாங்க. பட் இங்கே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இன்னொரு விஷயம் பண்ணணும். அது என்னன்னா 19 ஓவர் ப்ளே பண்ணாங்களா, ஸோ அது கூடவே ஒரு ஓவருக்கு 6 பால், கரெக்டாக? ஸோ 6 பாலில் சிஎஸ்கே 4 பால் ப்ளே பண்ணாங்க. அப்போ 4/6 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன், பால் பேஸ் பண்ண அக்யூரேட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். ஓகே, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 12 ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே நமக்கு மேட்ச் முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து 1/6 அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூவை நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து டீம்ஸ் கிடச்சிருச்சு, ரன்ஸ் அண்ட் எத்தனை ஓவர்ஸ் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டா கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ரன் ரேட்டை ஃபைன் பண்ணது தான். ஸோ ரன் ரேட்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரன் ரேட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரன் ரேட்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் லைன்லேயே நம்ம ஃபார் லூப் எழுத போகிறோம். எப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம என்ன வேல்யூவை ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிடுறேன். ரன் ரேட்டில்
ரன்ஸ் அண்ட் ஓவர்ஸ் ரெண்டையும் டிவைட் பண்ணி ஒரு வேல்யூவை நம்ம உள்ளே வைக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு R/O அப்படிங்கிற நானே ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். அதாவது ரன்ஸு அண்ட் ஓவர்ஸ் ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணி ஒரு வேல்யூவில் வைக்கிறேன். இந்த 2 வேல்யூ எங்கே ப்ரோ இருக்குது, எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு தான் நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபார் லூப் வச்சு நம்ம ரன்ஸையும் ஓவர்ஸையும் எடுத்துக்கலாம். ஸோ எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இன் ஜிப், ஓகேவா? ஜிப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதுக்குள்ள ரன்ஸையும் நான் இம்போர்ட் பண்ணுறேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஸையும் கொடுக்குறேன். சரி ப்ரோ, இப்போ வந்து இதெல்லாம் டிஃபைன் பண்ணிட்டோம். இந்த ஜிப் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ரன்ஸில் வந்து சிஎஸ்கே 127 ரன் அடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ 127 அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த 127 இங்கே இருக்கும். அது கூடவே ஓவர்ஸ், அதாவது எத்தனை ஓவர்ஸில் மேட்சை முடிச்சாங்க, 19.4 ஓவர்ஸ். ஓகேவா? அப்போ இந்த ஒரு ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள ஜிப் ஆகி ஒரு வேல்யூவா எனக்கு வந்து ரன் ரேட்ல வரும். அதை டிவைட் பண்ணிட்டு அடுத்து அது போய் ஸ்டோர் பண்ணும். இந்த மாதிரி ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன்ல நடக்கும். ஆஃப்டர் தட் ஃபைனலா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணி கூட பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த ரன் ரேட்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கறத ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இல்லாட்டி போடுற மாதிரி இப்போ கிராஃபை கூட நீங்க பிளாட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த ரன் ரேட்ஸை டேரக்டா ப்ரெடிக்ட் பண்ணி இங்க போட்டாச்சு. இப்போ பிளாட் போட வேண்டியதுதான். ஸோ பிளாட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா டேரக்டா நம்ம என்ன மாதிரி பிளாட்டை நம்ம வந்து டிஃபைன் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து பார் மாதிரி நான் வந்து வரைய போறேன். ஸோ அதனால பார் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிட்டு, ஸோ இதுக்குள்ள என்னென்ன வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எந்த டீம், ஓகேவா? சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் 2 டீம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், டீம்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம என்ன ஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா ரன் ரேட்டை ஃபைன் பண்ண போறோம். ஸோ அதனால ரன் ரேட்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கலாம். கூடவே இந்த ரெண்டையும் வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உள்ள வந்து கலர்ஸ் டிஃபைன் பண்ணிக்கோங்க. நான் சிஎஸ்கேக்கு ஏற்ற மாதிரி சிஎஸ்கேவோட கலரும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸோட கலர்ஸையும் நான் உள்ள கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்கேவோட கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா FF அண்ட் 00. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து எல்லோ கலர் கிடச்சிரும். அண்ட் அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா FF அண்ட் C0CB. ஓகேவா? ஸோ இதான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட கலர்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஓகே சாரி, முன்னாடி ஹேஷ் கொடுக்கலையா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கலர்ஸையும் நான் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிளாட்ல தென் டைட்டில் டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளான டைட்டில் தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் வேற மாதிரி டிஃபைன் பண்ண போறீங்க அப்படின்னா டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ IPL 2026 அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் சிஎஸ்கே. ஓகேவா? சிஎஸ்கே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம டைட்டிலையும் டிஃபைன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா இந்த வேல்யூஸை நம்ம காட்டணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளாட் டாட் ஒய் லேபிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஏதாவது எந்த வேல்யூ நான் காட்ட போறேன் அப்படின்னா இந்த ரன் ரேட் வேல்யூ காட்ட போறேன். ஸோ ரன் ரேட் வேல்யூ வந்து ஒய் ஆக்சஸ்ல இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டு இதுல ஜஸ்ட் வந்து ரன் ரேட் பர் ஓவர் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கும். அதாவது ஒரு ஓவருக்கும் எத்தனை ரன் ரேட் அப்படிங்கிறத டேரெக்டாக நம்ம காட்ட போகிறோம். ஸோ 100% அக்யூரேட்டாக இது வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ வந்து நான் 3 வேல்யூஸ் டிஃபைன் பண்ணிட்டேன். ஃபைனலாக இன்னும் ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக இது எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ அதான் வந்து ஷோ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த ஷோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த டேட்டா வந்து எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி இதை வந்து அவுட்புட்டாகவும் நம்மளுக்கு காட்டிடும். ஓகே, ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் கொடுக்குறேன். ஓகே, ரன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இங்கே அக்யூரேட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ சிஎஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் பெர் ஓவருக்கு இந்த இடத்துல பாருங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க சிஎஸ்கே பெர் ஓவருக்கு 6.5 சம்திங் ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 10.5 சம்திங் அடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது கீழே கொஞ்சம் தள்ளிட்டு வந்தோம் அப்படின்னா 10.5 சம்திங் அடிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ ஓகே ப்ரோ, எனக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் தான் தெரியல. கிராஃப்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ரன்ஸ் ஆர் 3.5 ரன்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல சிஎஸ்கே வந்து ஆல் அவுட் ஆனது தான் வந்து பெரிய தப்பு. சிஎஸ்கே ஆல் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு டீம் ஆல் அவுட் ஆகுது அப்படின்னாலே அனதர் கால்குலேஷன்ஸ் எப்படி போகும் அப்படின்னா 20 ஓவர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது சிஎஸ்கே வந்து நெட் ரன் ரேட்ல பெரிய லெவல் அடி வாங்கினாங்க. ஆர்ஆர் வந்து பெரிய லெவல்ல டாப் பொசிஷனுக்கு போனாங்க. ஸோ இதுதான் வந்து அதுக்கு பின்னாடி இருந்த சீக்ரெட். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல IPL 2026ஓட வின்னர் யாரு அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கேன். ஸோ மிஷின் லேர்னிங் வச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதை பண்ணலாமா வேணாமா? அண்ட் இந்த ப்ராஜெக்டோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் டிஸ்கார்ட்லேயே இருக்குது. டிஸ்கார்டில் நீங்கள் எனக்கு DM பண்ணீங்க அப்படின்னா இதோட கம்ப்ளீட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ராஜெக்டை ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் see you in the next video guys. Bye.